சூப்பர்! நீங்கள் சொன்ன அந்த காலங்கடந்த கனவு. கருத்தை வைத்து நான் இப்போது ஒரு அழகான, ஆழமான, புதிய டிடியோ தமிழ் கதை உருவாக்குகிறேன். காலங்கடந்த கனவு. ஒரு புதிய தமிழ் கிராம கதை. தென்காசி அருகே ஒரு சிறிய ஊர். ஆன்மருத மரம். அடெக்! ஒரு நாள் காலத்தில் இளங்கலை வீசும் வயல்களும், பசுமை கொண்ட பசும்புல் மேடுகளும், களிமண்ணால் ஆன வீடுகளும் நிரம்பிய ஊர். ஆனால் காலம் நகர்ந்தது. இளைஞர்கள் வேலைக்காக நகரங்களை நோக்கி புறப்பட்டார்கள். மருத மரம் நிஜமாகவே மருதமாய் காய்ந்துவிட்டது. அந்த ஊரில் இருந்த ஒரே குடும்பம், ஆதின் என்பவன் மட்டும் ஊரை விட்டுச் செல்லவில்லை. அவனது மூதாதையர் வாழ்ந்த நிலங்களை, கோயிலை, பள்ளிகளை நினைத்து அவன் மனம் கனிந்து இருந்தது. நம்ம ஊர் மறந்து விட்டோம். ஆனால் நம்ம ஊரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாதா என்ற கனவு அவனுக்குள் பிரகாசித்தது. ஆதி சிவன் கோயிலுக்குச் சென்று நின்றான். பாழ்பட்ட கோபுரங்களை பார்த்தான். அழுகிய நந்தியையும் வாடிய தோட்டத்தையும் பார்த்தான். அவன் கண்களில் நீர் நிறைந்தது. கைகோர்த்து பிரார்த்தித்தான். ஓம் நம சிவாய! எனக்கு வழிகாட்டு. நான் நம் ஊரை மீட்டுத் தர விரும்புகிறேன். அந்த இரவு ஆதிருக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு ஒளிக்கதிர் சிவன் உருவில் தோன்றி மென்மையாக சொன்னது, உன் முயற்சி மட்டும் போதும். மண்ணையும் மக்களையும் நீ நம்பு. நானும் இருக்கிறேன். அந்த நாளிலிருந்து ஆதி தன் வாழ்க்கையை ஊருக்காக அர்ப்பணித்தான். பழைய கால்வாய்களை திருப்பி அமைத்தான். நிலங்களை சீரமைத்தான். வாடிப்போன கோயிலை துப்புரவு செய்து பூஜை செய்ய ஆரம்பித்தான். நகரத்தில் சென்று தன் ஊரைப் பற்றிச் சொன்னான். ஊர் திரும்பும் திட்டங்களை விளக்கினான். முதலில் மக்கள் நம்பவில்லை. ஆனால் ஆதி தொடர்ந்து உழைத்தான். சிறு சிறு மாறுதல்களை அவர்கள் கண்ணால் பார்த்தனர். வாடிய மண்ணில் மீண்டும் பசுமை விரிந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஊரில் அடித்த முதல் மழை ஆதி நடத்திய விதைகளில் இனிய நறுமணங்களை வளர்த்தது. மெதுவாகவே நகரத்திலிருந்து சிலரும் திரும்பத் தொடங்கினர். பள்ளி திறக்கப்பட்டது. கோயிலில் திருவிழாக்கள் நிகழத் தொடங்கின. மருதமரம் ஊர் மீண்டும் உயிர் பெற்றது. கதை முடிவு. ஆதியின் கனவு காலங்கடந்ததில்லை. அது ஊரின் இருதயமாக மாறியது. சிவன் தந்த நம்பிக்கை மற்றும் தன் உழைப்பால் ஒரு ஊர் மீண்டும் பிறந்தது. கதையின் முக்கிய பாயிண்ட். நம்பிக்கையால் புதிய வரலாறு உருவாகும். தாய்மண் மீதான அன்பு இறை நம்பிக்கையுடன் சேரும்போது மிரக்கிள்ஸ் நடக்கும். ஒரே ஒரு நபரின் கனவு ஒரு சமுதாயத்தை மாற்றும். நீங்கள் விரும்பினால் இதற்கே பாசுரங்கள், சிறு கதாபாத்திரங்கள், ஆதியின் அம்மா, ஒரு நண்பன், ஒரு பழைய ஆசான் சேர்த்து பெரிய கதையாகவும் மாற்றலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம இதற்கான அட்டிடி பேக்ட் 2 கேண்டிடேட்ஸ் 3 ஆண்டுகளில் ஊர் எப்படி மாற்றப்பட்டது போல் தொடர்ந்தும் எழுதலாமா? சொல்லுங்க.